வணக்கம் நண்பர்களே. இது என்னன்னு தெரியுமா? சுரக்காய். ஆஸ்திரேலியாவில் அந்த சுரக்காய் கிடைக்காது, அந்த பானை மாதிரி இருக்கும், அது கிடைக்காது. இப்போ நீட்டு சுரக்காய் வாங்கியிருக்கிறோம். அந்த சுரக்காயில் இன்றைக்கி ஒரு தயிர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சுரக்காய் ஒரு சின்ன பீஸ் தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய், சீரகம், மிளகு, தயிர், இதோட பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடுகு. இது உங்களுக்கு என்னென்ன நாங்கள் தாளிக்கிறது யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஜாரில் தேங்காயை போட்டுக்கலாம், சீரகத்தையும் போட்டுக்கலாம். மிளகை நான் இதோட சேர்த்து அரைக்கிறேன்னா மிளகா சில சமையல் போட்டு அதை வேக வைக்கும் போது சில கசப்பு ஒன்று வரும், அதனால் இந்த கடைசியாக மிக்ஸ் பண்ணுற மிக்ஸிலேயே போட்டு அரைச்சிடுறேன். அப்புறம் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு வந்து நசிச்சு வச்சுருக்கேன். நான் அப்போ தான் ஈஸியாக அரை ஒன்று தான் நசிச்சு வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து நாங்கள் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாயும் போடுறேன்னா கொஞ்சம் காரம், நாங்கள் மிளகாத்தூள் ஒன்றும் போடலை, அதனால் பச்சை மிளகாய் இதில் கொஞ்சம் போட்டு அரைக்கிறேன். அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சுரக்காயை வேக வச்சுட்டு இதை போட்டு கடைசியாக மிக்ஸ் பண்ணி பச்சையாகவே சாப்பிட வேண்டியது. இப்போ இதில் அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ தயிரையும் இதில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துடலாம். ஏன்னா தயிரை முதல்ல போட்டோன்னா தெரிஞ்சு வந்துடும் தயிர், அதனால் ஒரு சுற்றி எடுத்துடலாம். சட்டி காஞ்சி வச்சு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் கொதித்த உடனே சுட்டுருச்ச எண்ணெய் தாளிக்கிற எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுப்போம் முதல்ல. எண்ணெய் அது கருகாமல் இருக்கிறதுக்கு நான் ஆரம்பத்துலேயே போட்டுருது. இந்த கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் வந்து கலர் மாறிட்டு வருது. இந்த நேரத்தில் கருவேப்பிலை தாளிக்கிறத கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க கடைசியில் போடுறதுக்கு. அப்புறம் சுரக்காயை குட்டியாக வெட்டி அதை வந்து இந்த தாளித்ததில் போட்டு பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அது வந்து அவிஞ்ச உடனே ஊற்றிடலாம். தயிர், தேங்காய் இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சுரக்காய் குழம்பு ரெடி. இதில் வந்து நம்ம தாளித்து இதில் எடுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணோம்னா சுவையான ஆரோக்கியமான சுரக்காய் குழம்பு ரெடி.